की जय, बोल बजरंग बली की जय। டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இவர்தானே? இவரா? ஓ இவரா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அமரன் திரைப்படத்தில் ராணுவ வீரர்கள் பஜ்ரங் பாலி கி ஜெய் என முழக்கமிடுவது சர்ச்சையான நிலையில் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? காஷ்மீரில் நடக்கின்ற போராட்டத்தை இவ்வளவு கேவலமாக சித்தரிக்கின்ற அளவுக்கு அந்த இயக்குனருக்கு எவ்வளவு வன்மம்! இது ஆர்எஸ்எஸ் உடைய கருத்தில் இல்லாமல் வேற என்ன? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானது. இது ராஜ்கோட் ரெஜிமெண்டின் பிரத்யேக முழக்கம் என்றும் அதை மாற்றி படமெடுக்க முடியாது என்றும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி விளக்கம் அளித்துள்ளார். போல் பஜ்ரங் பாலி கி ஜெயங்கிறது ராஜ்கோட் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த 44 RR பெட்டாலியனுடைய வார் கிரை. அது ஏன் அப்படி புழுகுனி பள்ளி பிறந்தவனே அவர் முகுந்த வரதராஜன் அவர்கள் சண்டைக்கு போறது முன்னாடி ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு ஒரு முழக்கத்தை போட்டு போடுறாங்க. இந்திய ராணுவத்தில் என்னைக்கு ஜெய் பஜ்ரங் பலி போடுறாங்க? போடல. ஒரு இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் முழக்கத்தை என்னைக்கு போட்டாங்க? இந்த படத்துல இந்த ஜெய் பஜ்ரங் பலி அப்படிங்கிறது இந்திய ராணுவத்துக்கு எதிரானது. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட்ட விருதே தப்புடா ரோட்ல. சாரின்னு சாரி சொல்லாரா? சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. சாரின்னு மறுபடியும் சாரிங்கடா, மறுபடியும் சாரிங்கடா. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போயிட்டு தான் இந்த முழக்கத்தை வைக்கிறாங்க. அந்த முழக்கத்தோட அர்த்தம் என்னன்னா, அனுமன் புகழ் இங்கு உண்டாகட்டும். எதுக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அனுமனோட புகழ் உண்டாகட்டும். என்ன அந்த நோக்கம்? அப்ப அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மதமே அங்க இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் தானே. கேவலமான டயலாக் எவனா வச்சான்? அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. ஜெய் பஜ்ரங் பலி என்கிற முழக்கங்கள் எல்லாம் ராணுவத்திற்குள் இருப்பது என்பது நிச்சயமாக நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் அது மிகப்பெரிய கேடுகளை விளைவிக்கும். இந்த முட்டா அது கூட தெரியலையாடா? ஒரு பயங்கரமாக கொடூரமாக மோசமானவர்களாக காஷ்மீர் மக்களை காட்டக்கூடிய அவசியம் என்ன? எல்லாரும் துண்டு தொட்டு சொல்ற 6 வருஷமா அந்த மக்களுக்கு இணைய சேவை கிடையாது, மின்சார சேவை கிடையாது, எந்த போக்குவரத்தும் கிடையாது, வெளியில் போக முடியாது, உள்ளே வர முடியாது, எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு என் தேவை என்னங்கிறது முக்கியம் இல்ல, என் பிரச்சனை என்னங்கிறது முக்கியம் இல்ல, உங்க முன்னாடி எப்படி நிக்கிற எப்படி பேசுறாங்கிறதா உங்களுக்கு முக்கியம் இல்ல. நிமிந்து பார்த்தாலே அடிப்பீரால. காஷ்மீர் மக்கள் நிலை என்ன என்பது யாருக்கு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட சமயத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு காஷ்மீர் மக்களை முழுவதுமாக எதிரியாக காட்டினா யாருக்கு லாபம்? இந்த டைரக்டர் உன் காசுக்காக, நீ பணத்துக்கு எச்ச காசுக்காக இந்த படம் பண்ணிட்டேன். இந்த படம் எவ்வளவு பேர் பாதிப்பு ஏற்படுது உங்களை யோசிப்பாரு. இன்னும் 10 வருஷத்துக்கு, இன்னும் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முஸ்லீம்களை பாக்குற ஒரு பார்வை எப்படி பார்க்கப்படுது முதல்ல யோசிப்பாரு. நீ பண்ண ஒரு சின்ன தப்பு. அப்ப நீ எந்த அளவுக்கு யோசிக்கணும்? இந்த மாதிரி படம் பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாத. மூடிட்டு எல்லாம் எவனும் படம் பண்ணு சொல்லி கேட்கவே இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். கலைஞனுடைய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பொறுப்பு எப்படி இருக்கும்னாக்கா, எல்லா தரப்பையும் சமாதானப்படுத்துறதாகவும், ஜனநாயகப்படுத்துறதாகவும், அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதாகவும், ஒருபொழுதும் அவர்கள் தோல்வி அடையாம இருக்கிறது, மக்களை, தன் சொந்த மக்களை தோல்வி அடையாம வச்சு பாதுகாக்கிறதா ஒரு கலைஞனுடைய வேலை. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கலைஞனுக்கான இந்த பொறுப்பு இருக்கும் பொழுது நாம் ஒரு திரைப்படம் எடுக்கிறோம்னா அந்த பொறுப்பு இந்த படத்தில் இருந்துச்சுன்னா இல்லை. அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன், லட்சோப லட்சம் மக்கள் கண்ணீரோடு இந்த படம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன். நாங்க பேசுற பாஷையே புரியலையா? எங்க லைஃப் எப்படி புரிஞ்சுன்னு நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க? ஏன் லட்சோப லட்சம் மக்களுடைய கண்ணீர் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, அந்த இயக்குனர் சொல்றாரு, மற்றவங்க எல்லாமே சொல்றாங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல, இந்த திரைப்படம் நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த இராணுவ வீரருடைய குடும்பத்தை நாங்கள் போய் சந்தித்தோம், அவங்கக்கிட்ட பேசணும், நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் ஆலோசனை கேட்டோம், அவங்கக்கிட்ட அனுமதி பெற்றோம்ல, இதெல்லாமே நீங்கள் செஞ்சீங்கல்ல. இதையே காஷ்மீர் மக்கள் கிட்ட கேட்டீங்களா? காஷ்மீர் மக்களை நீங்க இந்தியரா பாக்குறீங்களா இல்ல காஷ்மீர் மக்களா பாக்குறீங்களா? சொந்த ஜனங்களை எல்லாம் துரத்திட்டு இந்த நாட்டை என்ன வெள்ளக்காரங்களுக்கு வாடகை விட போறீங்களாடா? அரசாங்க படத்துல படிக்க வச்சா அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் பேசுறீங்களாடா? இப்ப தெரியுதா அரசாங்கம்னா என்ன, ஆட்சினா என்ன, அதிகாரம்னா என்னன்னு? அதிகாரம்னு சொல்லிட்டு என்னடா சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உழைக்கிற ஜனங்களோட சர்வாதிகாரத்தை இந்த உலகம் பார்க்கத்தாண்டா போகுது. அவர்கள் இஸ்லாமிய சமய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த வெறுப்பின் வீச்சை இங்கே இந்தியா முழுவதும் பரப்பி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்ற அயோக்கியத்தனத்தை தவிர இதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது?
ஏன்னா எப்ப பார்த்தாலும் காலங்காலமா இன்னில இருந்து அன்னி வரைக்கும் எப்ப பார்த்தாலும் முஸ்லீம் தானே, ஏன்னா முஸ்லீமா இதை காட்டுவீங்களா? நான் உனக்கு என்ன அவ்வளவு அந்த மாரி முஸ்லீம் மீது வெறுப்பை ஏற்படுத்தி அந்த குஜராத்தை கண்டமாக்குனது ஒரே பொருள் மோடி அவர்கள் தான். ஜெய் பஜ்ரங் பலி என்று சொல்லிக்கொண்டு வாக்களியுங்கள் என்று பிரதமர் கர்நாடகாவில் தேர்தல் பரப்புரை செய்தார். ராணுவத்தில் ஜெய் பஜ்ரங் பலி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த பாவப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய நிலைமையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மக்கள் எப்படி போனா உங்களுக்கு என்னங்க? இதுல என்ன கொடுமைன்னா, இந்த யாசின் மாலிக் அவரை கூட்டிட்டு இங்க கூட்டம் நடத்தின நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் போய் உட்கார்ந்து படத்தை பாராட்டுறாரு. வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக பெரிய மீச செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே, நான் கேக்குற வெக்கமா இல்லையா? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? ஒரு தேசிய இன விடுதலை பத்தி நாங்க தமிழீழம் சொல்லிட்டு உட்கார்ந்து வசூல் பண்ணது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு தேவை போனா அதை மட்டும் பேசுங்க. அதை பத்தி எந்த போராட்டத்தையும் 15 வருஷமா எதுவும் நடத்தாம இப்ப காஷ்மீர் மக்களுக்கு தேசிய இன விடுதலைக்கு எதிராக ஒரு படத்தை வந்திருக்கு. அந்த படத்தை கட்டி தெளிவி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். வெக்கமா இல்ல? ஈழ படுகொலைக்கு எதிர்த்து குரல் கொடுத்த சையத் அலிஷா கிலானி அவரை திரைப்படத்துல ஒரு எதிரி மாதிரி காட்டுறாங்க. வாயை திறந்து பேசிருக்கணுமா இல்லையா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது அவ ஈழத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்ல, காஷ்மீரை பற்றி அக்கறை இல்ல, வசூலை பத்தி மட்டும் அக்கறையாது. துட்டுங்க பணம் இந்த படத்துல என்ன அரசு சொல்லப்பட்டிருக்கு? அது கொஞ்சமா புரியாதா? அதை புத்தகம் படிப்பீங்களா, படிக்க மாட்டீங்களா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். படத்தை ரிலீஸ் பண்ணது, இந்த படத்தை பார்த்து பாராட்டினதுல முக்கியமான ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட முக்கியமான ஒரு முகமா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா அந்த படம் பாத்துக்க மாட்டாரு. பாத்துட்டாருங்க. பாத்துட்டாரா? தலைவரே படத்தை பார்த்துட்டு போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு, கண்களை கலங்க வைத்த பதிவு அப்படின்னு. கண் கலங்கிட்டாரு, அழுதுட்டாராம் படத்தை பார்த்து. என் மக்கள், என் சகோதரர் முஸ்லீம் சொன்னதெல்லாம் முஸ்லிமை பார்த்து அழுவாங்க. நீங்க முகுந்தனை பார்த்து அழுதுட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? சீரியஸ் எப்படி உயிர் தியாகம் பண்ண முகுந்தனை பார்த்து அப்படியே அழுது, அப்படியே அவரை பார்த்து உதயநிதி அழ, உதயநிதியை பார்த்து அவரை பார்த்து தேட்டர்ல இருக்க எல்லாரும் அழ, மாறி மாறி அழுதுருக்காங்க. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்லிடாதீங்க, அப்படி சொல்லி ஓட்டு கேட்காதீங்களா? உண்மையா சொல்லி ஓட்டுக்கல. இஸ்லாமுக்கு எதிரானவர்கள், சொல்லி எதிரானவர்கள், கிறிஸ்துவனுக்கு எதிரானவங்க சொல்லி ஓட்டுக்கல. இல்ல நீங்க காவியா மாறுறீங்களா? எழுதியே தெரியல. இப்படிப்பட்ட இடத்தில் அந்த மக்களை பற்றி எந்த புரிதலும் இல்லாம எல்லாம் கொடூரமான வில்லனாவே அந்த மக்களை காட்டி அந்த மக்களை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிரான. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் மக்கள் கிட்ட ஜாதி பெரிய மதத்து பெரிய சொல்லி அரசியல் பண்ண போறீங்க? உங்க சுயநலத்துக்காக டெரரிசத்தையும் டெரரிஸ்டையும் உருவாக்கி விடுவீங்க. நாங்க பார்த்துட்டு சும்மாவே இருக்கணுமாடா? அப்ப நாங்க பலகாலமா சொல்லி வருகிறோம், கமலஹாசன் என்பவர் ஒரு சங்கீதான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சொல்றா கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அவர் ஒரு சங்கீதா, அவர் இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ச்சியாக கக்கி வரக்கூடிய ஒரு நபர். இத பாரு அவன, நாடு உருப்படணும்னா ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு நெஞ்சு மேல சொன்ன இயக்குனர் காஷ்மீரிகளை ஏன் கொச்சைப்படுத்தினார்? சொல்றேன் சார், அது ஒரு பன்னாட கொடுத்த ஐடியாவில போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. என்னடா குத்தலாட்டது? நாங்க நேரடியாக இயக்குனரோடும் அந்த பட தயாரிப்பாளர் விவாத தயாரா இருக்கும். கமலஹாசனுக்கு அந்த நேர்மை இருந்தாலும், அறிவு யோகியதை இருக்குதுன்னா நேரடியா பேசட்டும். நான் யாரு? வெறும் டுபாக்கூர். நான் ராஜாராமன் இல்லைங்க, வெறும் தென்னாலிராமன். இப்போ திரு ஹெச் ராஜா, திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க எல்லாம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது ஓகே. சங்கிங்க ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணோம்னா அந்த படம் என்ன மாதிரி படமா இருக்குறது முதல்ல யோசிச்சு பாருங்க. கண்மூடித்தனமா நீங்க சப்போர்ட் பண்ணா அப்ப உங்களுக்கு சங்கின்னு தான் சொல்லுவாங்க. திரு ஹெச் ராஜா பேசுறாரு, ஜவாஹிருல்லா, திருமாவளவன் அவங்க எல்லாம் பச்சை தேச துரோகிகள் அப்படின்னு குறிப்பிட்டாரு. அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு, நீ போன வர்ற. யாரெல்லாம் இந்த படத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களோ, மதத்தை வைத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தேச துரோகிகள் தான். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும். எல்லாருமே ஒரு திரைப்பட எதிர்ப்பு எப்படிங்க தேச துரோகமாகும்? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. ஹெச் ராஜா ஜவாஹிருல்லா ஒரு தேச துரோகி, திருமாவளவன் தேச துரோகின்னு சொன்னார். நான் திருப்பி அமைதியா ஒரு கேள்வி வைக்கிறேன்.
ராணுவத்தை எதிர்ப்பவர்களை தேச துரோகிகள் என்றால் நாங்கள் ராணுவத்தை எதிர்க்கவில்லை. ஆனால் அண்ணல் காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற கோட்சே ஒரு தேச துரோகி என்று இங்க ஸ்ரீராம் அவர்கள் சொல்ல முடியுமா? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். இந்த நிகழ்ச்சியை ஹெச் ராஜா அவர்கள் பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணல் காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற கோட்சே ஒரு தேச துரோகி, அவன் பின்பற்றிய கொள்கை தேச துரோக கொள்கை, தேசத்தை நாசம் செய்யக்கூடிய கொள்கை. அந்த தேச துரோக கோட்சேயை பின்பற்றுபவர்கள், புகழ்பவர்கள், அவர்களுக்காக வாதாடுபவர்கள், இன்னும் அண்ணல் காந்தியின் உருவப்படத்தை கொன்று கொண்டிருப்பவர்கள், கொளுத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே தேச துரோகிகள் என்று ஒரே ஒரு வார்த்தையை ஸ்ரீராம் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நான் இங்கே எதிர்பார்க்கின்றேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கோட்சேவை பற்றி யாராவது படம் எடுப்பதாக இருந்தால் நாட்டின் முதல் அரசியல் படுகொலையை செய்த இந்த கோட்சே ஒரு பார்ப்பனர் என்று மறக்காமல் குறிப்பிடுமாறு நான் அவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.